நம்ம கம்பெனியில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஓகே. ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்கு ஐடி கார்டு, டிஷர்ட்டு கொடுக்கப்படும். அதே போல் கெமிக்கலும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் கொடுக்கப்படும். அதே போல் அவங்க டீலர்ஷிப்பும் பண்ணலாம். கெமிக்கலை சேலம் பண்ணலாம், நம்மகிட்டேருந்து வாங்கி பண்ணலாம். அதே போல் ஆர்டர்ஸு நம்ம கம்பெனியில் வர ஆர்டர்ஸு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் போகும். யார் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 500 ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு. 500 கட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு கெமிக்கலும் ஸ்பெஷல் ப்ரைஸில் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு டிஷர்ட்டு அலாங் வித் ஐடி கார்டோடு கிடைக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் வர ஆர்டர் அவங்களுக்கு முதல் வரும். அதுக்கப்புறம் அவங்க டீமை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண ஆர்டர் எடுக்கும்போது அவங்க அதுக்கு மேலே வந்து மேனேஜராகவோ ஏதோ கேட்டகரியில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் போல் வீடியோலையோ இல்லை லைவாகவோ ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கப்படும் கம்பெனி மூலிமா. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னீங்க கமிஷன் 0ல் பண்ணவே முடியாதுன்னு. 0ல் ட்ரை பண்ணதால் தான் இவ்வளோ நாள் ஆச்சு. இருந்தாலும் 0ல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்டரும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் வரும். நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கும் காசு செலவு பண்ணுறோம். இருந்தாலும் அதை உங்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்றதால முடிஞ்ச அளவுக்கு 0ல் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வர ஆர்டருக்கு நீங்கள் கமிஷன் எதுவுமே தர தேவையில்ல. கஸ்டமர்கிட்ட முழு காசு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் எங்கள் வேலையை நீங்கள் கம்மி பண்ணணுன்னா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் உங்கள் நம்பர் வாங்கிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க ரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்களே எடுத்து பண்ணுறாப்போல பண்ணுங்கள். ஐடி கார்டு, டிஷர்ட் மஸ்ட்டு. அந்த ஒரு நாள் ட்ரைனிங் கூட எதுக்குன்னா, அந்த கெமிக்கல் எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒரு நாள் ட்ரைனிங்கு. ஏன்னா கெமிக்கல் எப்படி யூஸ் பண்ணணும்னு அது கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா அது கரெக்டாக உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகாது. அதான் எந்த ஸ்டெயினு எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அது நம்ம அந்த கெமிக்கல் எப்படி யூஸ் பண்ணணும் கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். நீங்கள் நல்லா 100% நீங்கள் பக்காவாக கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் லைவாக சொல்லித்தர முடியும். வேலையே தெரியாமல் சும்மா இருந்து ஆளை வச்சு வேலை வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் நல்லா வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே எல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அவங்களும் கொஞ்சம் ஈஸியாக வேலை செய்யலாம். அந்த மாதிரி இப்போதைக்கு ஹோம் கிளீனிங்கு, பெயிண்டிங்கு, கார்பென்ட்ரி எல்லா கேட்டகரியும் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். கிச்சன், பாத்ரூம் எல்லாமே. அதனால் மோஸ்ட்லி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 50 பேர்கிட்ட ஆல்ரெடி டிஷர்ட்டு, ஐடி கார்டு எல்லாம் வாங்கிட்டீங்க ரிஜிஸ்டர் பண்ணி. இன்னும் 10 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் நான் கொடுக்கல. இன்னும் கூடிய சீக்கிரம் ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக இப்போது அவுட்டர்லலாம் கூட எடுக்கிறோம். காரைக்குடி அந்த மாதிரி அரௌண்டிங்லலாம் கூட எடுக்கிறோம். திருச்சி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் லாங்லாம் வரும். அந்த மாதிரி போய்டலாம். சென்னையில் அதுக்குன்னு ரொம்ப லாங்னா அந்த ஆர்டர் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி லாங்கில் ஆர்டர்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்ததுன்னா 10 ரெஸ்ட் ரூம் அது மாதிரி ஒரு வீடு அது மாதிரிலாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் சார்ஜ் எல்லாம் கூட கொடுத்துருவாங்க கஸ்டமரு. அதே போல் ஒர்க்கு நம்ம நல்லா பண்ணுவோன்றது நல்லா தெரியும். என் கெமிக்கல் நல்லா ஒர்க் ஆகுன்றதும் எனக்கு தெரியும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் இல்லாமல் ஆர்டரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் டைமாக கூட கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி, ரிலேட்டிவ் ஃபேமிலி எல்லா வீட்டுக்கும் நீங்கள் பண்ணோன்னா நீங்கள் ஒர்க்கு நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். திருப்பி கால் பண்ணால் கூட நாங்கள் கேட்போம் அதே ப்ரொஃபஷன் தரலாமான்னு. மோஸ்ட்லி அந்த மாதிரி கால் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கரெக்டான ரேட் வாங்கி அவங்ககிட்ட பண்ணிங்கன்னா கரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட வந்தாலும் 2 பேன் ஃப்ரீ, இது ஃப்ரீ, அது ஃப்ரீலாம் நாங்கள் கொடுக்குறதுலாம் இல்லை. கஸ்டமர்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்துரும், நீங்கள் கரெக்டான ரேட்டு கொடுத்து பண்ணணும். சப்போஸ் அவர் செட் ஆகல சொன்னாங்கன்னா ஒன்று பணத்துக்காக இருக்கும், இல்லைனா குவாலிட்டிக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதே ஏரியாவில் வேறு ஒரு ப்ரொஃபஷனில் நாங்கள் கொடுப்போம். அதுக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாரும் சேர்த்து விடாமலாம் இருக்காதீங்க. யாரெல்லாம் நம்ம கெமிக்கல் வாங்குறாங்களோ அவங்க தான் இது சேர்க்க முடியும். தவிர மற்றபடி எல்லாம் வெளிலேருந்துலாம் சேர முடியாது. நம்ம இந்த முதல்ல ஒரு ஆடியோ போடும்போதே கெமிக்கல் வாங்காதவங்க தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் கெமிக்கல் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்க தான் முதல் ப்ரிஃபரன்ஸு. அவங்க முதல்ல ஏன்னா அவங்களுக்கு தான் அது யூஸ் பண்ண தெரியும் முதல்ல நல்லா. அதனால் அவங்க முதல்ல ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க அவங்க கீழே தான் வருவாங்க. எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு பேட்சுக்கு அப்புறம் தான். ஏன்னா ஒரே ஏரியாவில் நிறைய பேரை போட முடியாது. அதுதான் ரீசனு. அதே போல் அவங்க கீழே வந்தாலும் அவங்க அந்தளவுக்கு கமிஷன் அவ்வளோலாம் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆர்டர் வரும், அவங்க பிடிச்சி தருவாங்க. அவங்க எவ்வளோ கமிஷன் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் என்கிட்டேருந்து டேரெக்டாக ஆர்டர் வரும்போது 0 கமிஷன் தான். இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா கஸ்டமர் தர காசு மொத்தமாக உங்களுக்கு வரும். ஆனால் மந்த்லி நீங்கள் இவ்வளோ கெமிக்கல் இவ்வளோ இதெல்லாம் வாங்குற போல மந்த்லி சார்ஜ் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஃப்யூச்சரில். அதுவும் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் சொல்லாமல் அப்புறம் பண்ண அதெல்லாம் இல்லை. கமிஷன் 0 கமிஷன் தான். ஏன்னா உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கி பொழப்பு நடத்தணும்னு அவசியம் இல்லை. எப்படி உங்கள்கிட்ட கமிஷன் வாங்காமையே இன்கம் வர வைக்கணுன்றதுக்கும் தெரியும். அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்ல. 0% தான் போட்டிருக்கு. ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆர்டர் கஸ்டமர்கிட்ட காசை வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்குறதுல எதுவும் தரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கரெக்டான ரேட்டுக்கு கஸ்டமர் பண்ணி கொடுங்க. அதே போல் நீங்கள் காசு கையில் வந்ததுன்னா எல்லா ப்ரொஃபஷனலும் நிம்மதியாக பண்ணுன்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை போல் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு 1 year 1.5 years நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதே ஃபீல்டில்.
அதனால் வந்து உங்களோட பெயினும் எனக்கு தெரியும், கஸ்டமரோட பெயினும் எனக்கு தெரியும். அதனால் கஸ்டமருக்கு கொடுக்குற காசு மொத்தமாக வந்ததுன்னா நம்ம எவ்வளோ இறங்கி பண்ணுவோன்ற இதுவும் எனக்கு தெரியும். இப்போ காசு வராததால் தான் எல்லாம் டென்ஷன் ஆகிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு ஒரு 4-5 கம்பெனி நான் பார்த்துருக்கேன். 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மகிட்ட வாங்குறீங்க கெமிக்கல். அதனால் எந்த கம்பெனியும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை. இப்போதைக்கு நமக்கு காசு வராததால் தான் இந்த கட்டாயத்தில் தான் இந்த கம்பெனி இந்த ஆரம்பிக்கிறதே நம்ம. மற்றபடி அந்த எந்த கம்பெனியும் அழிக்கணும் அந்த கான்செப்ட்லாம் இல்லை. இது ஆரம்பிக்கிறதுக்குன்னா இப்போதைக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாத அளவுக்கு போகுது. நம்ம ஒரு 2 ஒர்க்கு 3 ஒர்க்கு நம்ம பண்ணுறோன்னா அதில் வந்து சுத்தமாக ஒன்றுமே நிற்காதுன்றது ஓப்பனாகவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கான்செப்ட் எவ்வளோ வருது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அந்த ரீசனில் போகிறதால தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோமே. அப்படி இல்லைனா வெறும் நான் கெமிக்கல் சேல் பண்ணிட்டு இல்லைனா மற்றபடி இந்த மெட்டீரியல்லாம் சேல் பண்ணோம் அதிலே போதும். உங்கள் கட்டாயத்தில் தான் இது ஆரம்பிக்கிறது, மற்றபடி எந்த லாப நோக்கத்திலலாம் பண்ணல. நான் 5% 10% வச்சா கூட லாப நோக்கம்னு சொல்லிடலாம். அதனால தான் 0% கமிஷன் வச்சுருக்கோம். அதே போல் ஆரம்பித்தோடனே கெமிக்கல் மஸ்ட்டு வாங்குங்கன்னு சொல்கிறதால நான் முன்ன கொடுத்த ரேட்டோட கம்மி ரேட்டில் தான் கொடுக்க போகிறேன். அதுவும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. இந்த வீடியோவில் போட்டிருக்கோம், ஆனால் ரேட்டு போட்டிருக்காது, ஸ்பெஷல் ப்ரைஸு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் நல்லபடி தான் நடக்கும். இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்.